புனிதமான ஒரு ஆணியாக அவர் மாறினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னரும் அவருடைய உடலிலே எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தேவா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுடைய உடலை துளைத்த ஆணிகளை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். திருப்பாடல் 22:16 இவ்வாறு சொல்லுகின்றது: தீயவர்களின் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் துளைத்தார்கள் என்று. இயேசுவின் உடலை துளைத்த ஆணிகள் இயேசுவை சிறைபிடிப்பதற்காக அல்ல, மாறாக விண்ணகம் நோக்கிய நம்முடைய பயணத்தில் நாம் சிறகடிப்பதற்காக. அவைகள் ஆணிகள் அல்ல, நம்முடைய வாழ்வில் அவைகள் ஏணிகளாக இருக்கின்றன. எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித இனத்தை கடவுளை நோக்கி திருப்பக்கூடியதாக இந்த ஆணிகள் இருக்கின்றன. லேவியர் நூலிலே 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார்: நீங்கள் தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று. அன்பிற்கினியவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தவக்காலத்தின் துவக்கத்திலே ஒரு சகோதரர் என்னை பார்ப்பதற்காக, மாலை போடுவதற்காக வந்தார். அப்போது அவர் சொன்னார்: ஃபாதர், நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறேன், என்னை எப்படியாவது இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். நான் அவரிடத்திலே ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்கின்ற குழுவை குறித்து அவரிடத்தில் சொன்னேன். அவர் அந்த குழுவிலே சேர்ந்தார். இன்றைக்கு அவர் குடிப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையடைந்த நபராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த ஆணிகளாக மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தி சாத்தானுடைய அடிமைகளாக நம்மை மாற்றிவிடுகின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து தந்தையோடு இணைக்கக்கூடிய புனிதமான ஒரு ஆணியாக அவர் மாறினார். யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார்: நான் விண்ணிலிருந்து வந்தவன், நீங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்று. நாம் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை அறிக்கையிடுகின்ற போது, புனிதராம் கடவுள் மனிதரானார், மனிதராம் நம்மை புனிதராக்குவதற்கு என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்லுவார்: இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் கடனை சிலுவையில் அறைந்த ஆணிகளோடு இணைத்து அந்த பாவ கடன்சீட்டை முற்றிலுமாக அழித்து விட்டார் என்று சொல்லுகின்றார். அன்புக்கினியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விண்ணகத் தந்தையோடு இணைப்பதற்காக அந்த சிலுவையிலே ஆணிகளால் தன்னை அறையப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். யோவான் நற்செய்தியிலே 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம்: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னரும் அவருடைய உடலிலே அந்த ஆணிகளால் ஏற்படுத்தப்பட்ட தழும்புகள் இருந்தன, காயத்தின் தழும்புகள் இருந்தன என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய காயங்களை காண்பிப்பார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பின்பும் அவருடைய உடலில் அந்த ஆணிகள் ஏற்படுத்திய காயங்கள் இருந்ததை போல, தவக்காலத்திற்கு பின்பும்
ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த ஆணிகளின் தழும்புகள் தொடர்ந்து இருக்கட்டும். நாம் ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை பார்க்கின்ற போது, அவருடைய ஆணிகளை பார்க்கின்ற போது, அவைகள் நம்முடைய பாவங்களை மட்டும் நினைவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது. மாறாக தமத்திருத்துவம் நம்மீது கொண்ட அன்பின் அடையாளங்களாக அவைகள் இருக்கட்டும். ஆமென். சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம்.